வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை மகிழ்வித்து அவங்களுடைய ஆசைகளை பெற்று சுபிட்சமான வாழ்க்கையை பெறுவதற்கு ஏற்ற நாளாக காணப்படுதுங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டா அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வருவதற்கு முன்னர் நம்முடைய வீட்டுண்ட பொருளாதாரத்துல நிச்சயம் ஏற்ற மாற்றம் பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போலதாங்க திருமணமான சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டா அவங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில ஆயுள் பெருகும் அப்படிங்கிறதோடு வீடுமே வளமாக மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. வரலட்சுமி விரதம் என்பது தவறவிடப்படக்கூடாத முக்கியமான விரதமாக காணப்படுது. அதுலேயுமே திருமணமான பெண்கள் மிக முக்கியமாக இந்த விரதத்தை கடைபிடிப்பது வழக்கமாகவும் இருக்குதுங்க. இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் நிறைவு நாளும் ஆடி கடைசி வெள்ளியுமான ஆகஸ்ட் 16ஆம் தேதி தாங்க இந்த விரதம் வருது. இதனால வருடம் தோறும் வரலட்சுமி விரதம் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு புதிதாக இந்த விரதத்தை ஆரம்பிப்பவர்களுக்கும் திட்டமிட்டபடி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து வராங்க. அதே நேரத்தில் அவங்க நினைத்ததும் நடக்க போகுதுங்க. இருந்தாலுமே சிலருக்கு இந்த ஆண்டு பொறுத்தளவுல வரலட்சுமி விரதம் வரும் நாள்ல மாதவிடாய் காலமாக கூட இருக்குதுங்க. இதே நேரத்தில் இன்னும் சிலருக்கு வெளியூர் செல்வது போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களும் காணப்படும். அதே நேரத்தில் பூஜை செய்து வழிபட முடியாத நிலையும் கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவங்க வரலட்சுமி விரதம் இருக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு கூட இருக்கலாம். ஆனா கவலையே பட வேண்டியதில்லைங்க. அதற்கு ஒரு வழி காணப்படுது. ஆடிப்பெருக்கன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள் கூட வரலட்சுமி விரதம் அன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். வருடம் தோறும் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளவங்க இந்த ஆண்டு வீட்டில் உள்ள ஆண்கள் அல்லது வேறு யாராவது உங்களுக்கு நெருக்கமானவங்க இந்த விரதத்தின் போது பூஜை செய்யலாம். நீங்க பூஜை அறைக்கு செல்லாமலே வெளியில இருந்தே பிரார்த்தனைகள் மட்டும் செய்து கொள்ளலாம். வீட்டில் வேறு யாரும் கிடையாது, தனியாதான் இருக்கிறோம் அல்லது வெளியூர் சென்று விட்டோம் அப்படிங்கிறவங்க வரலட்சுமி விரதத்திற்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 23ஆம் தேதி, அதாவது ஆவணி 7ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்யலாம். அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல வரலட்சுமி விரதத்தை இருப்பது சிறப்பான ஒன்றாக காணப்படுது. ஒருவேளை ஆகஸ்ட் 23ஆம் தேதியுமே செய்ய முடியலே அப்படின்னு சொல்லி அப்பையும் உங்களுக்கு கவலை வேண்டாம். தொடர்ந்தும் 2 வாரங்களாக வரலட்சுமி பூஜையை செய்ய முடியாம தடப்பட்டுட்டே இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க கவலையும் பட வேண்டாம். புரட்டாசி மாதத்துல வரும் நவராத்திரியின் போது ஏதாவது ஒரு நாள்ல வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அம்பிகையை வழிபடலாம். அம்பாளுக்குரிய நவராத்திரியில் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபடுவது இந்த நாள்ல சிறப்பான ஒன்றாகவும் காணப்படுதுங்க. எனவே வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய வரலட்சுமியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் பெருக்கிக் கொள்ளுங்க.